தனித்திரு ஷார்ட் ஃபிலிம் 24 நிமிஷம் தான். இட் ஹாஸ் காட் 24 அவார்ட்ஸ். சார் ஹீரோ சார் ஃபைட்டு டான்ஸு நல்லா பண்ணுங்க சார். இன்னைக்கெல்லாம் புதுமுகத்தை வச்சு யார் படம் எடுக்கிறா? கடைசி காலத்தில் இவன் நமக்கு கரெக்டாக கொல்லி வச்சானாலே போதும். அதுக்கே நீ நானும் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இப்படியே ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருந்தாருன்னா நமக்கு உண்டான அந்த கேரக்டர் கிடைக்காது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. அங்கே தான் சங்கருக்குள்ளே இருக்கிற நடிகன் எந்திரிச்சு சொல்லுவார். ஆஸ்ட்ராலஜி ஒரு பாயிண்ட் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல். இது பண்ண முடியாது, இதுவே டஃப்பாக இருக்கும். திடீர்னு நீங்கள் திடீர்னு ஆக்டராக மாறுங்க, நீங்கள் எப்படி நடிங்க, எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்றுமே எனக்கு அப்படியே கேராக இருக்கும். ஸோ இவர் என்ன சொன்னார்னா இது செட் ஆகாது. டான்ஸ் அவர் தெரியவே தெரியும், படத்தில் டான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒரு ஆஸ்ட்ராலஜி இப்படி ஆட வச்சிருக்கீங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு சீன் 2 சீன் தான் கிடைக்கும் 2 மணி நேரத்துல. அந்த சீன்ல அசத்திட்டாங்க. தனித்திருல எனக்கு தெரியாது, உங்க மாதிரி என்னால அட்டெம்ப்ட் எடுக்க முடியாதுன்னு நிக்கிறதே தனியா இருக்கு. 24 நிமிஷத்துல எந்த போரும் அடிக்காம ஒரு ப்ராடக்டை கரெக்டாக கொண்டு சேர்க்கறதே அதுக்குள்ளேயே ஒரு கமர்ஷியல் தாட் இருக்கு. இந்த படத்தை இவர் சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ண போறீங்க. நான் ஒரு ஆள் எப்படி பண்ணுவேன்னு கேட்டேன், யார்கிட்ட பேசுவேன்னு கேட்டேன். நீங்கள் பேசுவீங்கன்னு, யார் என்கிட்ட பேசுவாங்க கேட்டேன். பேசுவாங்க, ஆள் இருப்பாங்க, நீங்கள் பேசுங்க, இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு குரல் வருது, அங்கேருந்து ஒரு குரலை கேட்கும்போது இதானா அதுதான் இது. சினிமாவில் நேசிக்கிறவங்க, சினிமாக்காக முயற்சி பண்ணுற, அதில் தோல்வி அடைஞ்ச வெற்றி அடைஞ்ச பல பேருடைய கதை தான் அது. மொத்த எல்லாருடைய பெயினையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி என் மூலயமா அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் எல்லாருடைய வழி தான். தோல்விகளுக்கு தீர்வு தற்கொலை அல்ல. துணிந்து போராடுவோம், வாழ்வை கொண்டாடுவோம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சினிமான்ற உலகத்துல நிறைய கனவுகளோடையும் ஏக்கங்களோடையும் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்காகவே இந்தியா கிளிட்ஸ் முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயம்தான் ஷார்ட் பிலிம் சீரீஸ். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலா ஒருத்தர்கிட்ட பேச போறோம். நமக்காக நம்ம ஸ்டுடியோ வந்திருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, சினிமாவை ஆழமா நேசிக்கக்கூடிய 2 முறை தேசிய விருது, நந்தி விருது இதெல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் தான். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் அவங்கள சந்திக்கிறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வெல்கம் அர்ச்சனா மேம். வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன்மா. சொல்லுங்க. எப்பயும் போல அழகா பட்டு புடவை, கல் ஜிமிக்கி, கல் நெக்லஸ், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுதானே நம்ம கல்ச்சர், நம்ம தமிழ்நாடு. உங்களுக்கும் பர்சனலா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா, ஐ லவ். ஓகே. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா கிளிட்ஸ் முதல் முறையா ஒரு கேப்புக்கு அப்புறமா இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதுல நாங்க எந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஷார்ட் ஃபிலிம்ல அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 20-25 நிமிஷத்துல ஒரு பெரிய திரைக்கதையை உள்ளடக்கி அதுல நிறைய விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிம் வேர்ல்டை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இந்தியா கிளிட்ஸுக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னா, இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுவும் ஒரு சினிமா. அதுவும் ஒரு சினிமா தான். அது ஒரு 14 ரீலு, அதுக்கு முன்னால் ஒரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் இப்படி இருக்கிற படங்களை, அதே கதைகளை 10 நிமிஷத்துலேயும் சொல்லலாம், 20 நிமிஷத்துலேயும் சொல்லலாம், 25 நிமிஷத்துலேயும் சொல்லலாம். இது ஒரு நல்ல முயற்சி. ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக நிறைய அந்த காலத்தில் நிறைய கிரியேட்டர்ஸ் சினிமாவில் சொல்ல முடியாத சில சமூக விஷயங்கள், சில பிரச்சனைகள், சில கெலாமிட்டிஸ் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு வேலையாகவே, ஒரு பொறுப்பாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ரொம்ப அதிகமாக இருந்தது முதல்ல நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருந்தது.
அதுக்கப்புறம் கேரளாவில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. இப்போ பல வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டில், ஆந்திர பிரதேஷில் எல்லா ஊர்கள்லேயும் கூட வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். இப்போ அது எந்த லெவலில் இருக்குன்னா, இப்போ தற்சமயத்துக்கு வந்து சில டைரக்டர்ஸ் வந்து தே வாண்டட் டு டூ எ ஃபில்ம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசரை வந்து அப்ரோச் பண்ணால், கதை ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சா ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுத்துக்கிட்டு வாங்கப்பா, இஃப் யூ கன்வின்ஸ் மீ, நான் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பல சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்தியா கிளிட்ஸ் மறுபடியும் இதை வந்து இதை ஒரு பொறுப்பாக இதை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் தேவைப்படுது. ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு இது மட்டும் பத்தாது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வேணும் இன்னொன்று நான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் டூயிங் திஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாங்கள் அர்ச்சனா மேம் தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கோம். அது ஏன்னு தெரியுமா மேம்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும், அர்ச்சனா மேம் நடிக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, ஈரோப் இந்த மாதிரி உலக நாடுகளில் நடக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் சீரீஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க ஜூரியாக போய் நிறைய இடங்கள்ல அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிமை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிற இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க மேம். நேஷ்னல் அவார்ட்ஸ்லேயே வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியே இருக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு. நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் ஃபீச்சர் ஃபிலிம்ஸுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு போகிறோம் இல்லையா, நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் பல ஃபெஸ்டிவல்ஸில் லட்சக்கணக்கான கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது, அவார்ட்ஸ் இருக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு. ஜூரியில் கூட வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் ஐடியாவோட வர்றாங்க. இப்போ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுறது மட்டும்தான் உபயோகப்படுத்துக்கிறதுங்கிறத விட அதையும் மீறி என்ன வேணும்னாலும் சொல்லலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸில். இப்போ அந்த கேஷ் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து என்னை கூப்பிட்ருக்காங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வேறு யாருமே இல்லையா? அது இல்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு மேலே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் இருந்து ஒரு லெஜண்ட் டைரக்டர் கிரியேட்டரை கூப்பிட்டாங்க, என்ன தமிழ்நாட்டில் இருந்து கூப்பிட்டாங்க, கர்நாடகாவில் இருந்து கூப்பிட்ருக்காங்க. இப்படி அதுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்ப பெருசாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலி இதில் கேஷ் ப்ரைஸ் இருக்குது, அவார்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் அதை எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல இப்போ இந்தியா கிளிட்ஸோட இந்த ஷார்ட் ஃபிலிம் சீரீஸில் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஒன்று ஃபில்டர் பண்ணி தனித்திரு அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமை நம்ம இப்போ செலக்ட் பண்ணி அதுதான் இப்போ லான்ச் பண்ண போகிறோம் மேம். ஸோ தனித்திரு அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, பிகாஸ் யூ ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ். ஸோ நீங்கள் தனித்திரு அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? முதல்ல அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறேன்னா முதல்ல அந்த டைட்டில் தானே. அந்த டைட்டிலே வந்து இப்போ பொதுவாக டைட்டில் இப்படி தான் வரும், ஆனால் அந்த டைட்டிலே வந்து தனியாக நிற்கும். அந்த டைட்டில் வந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனித்திருன்னா நீங்கள் எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். பி இண்டிபெண்ட், பி இண்டிவிஜுவல், ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன், இப்படி எவ்வளோ பி யூனிக். எஸ். ஸோ த டைரக்டர்ஸ் தாட் இஸ், அவர் செந்தில் என்னுடைய நீண்ட கால நண்பர், அவருடைய தாட்டும் ஐடியா வந்துட்டு பி யூனிக் என்கிறது தான். ஓகே. அண்ட் ஐ ரியலி லவ் தட் டைட்டில் அண்ட் அந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக நான் இங்கே வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தனித்திரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து அது வந்து 24 நிமிஷம்தான் டியூரேஷன் சிவசங்கரி. இட் ஹாஸ் காட் 24 அவார்ட்ஸ். ஓ, 24 அவார்ட் அப்படின்னா எத்தனை ஃபெஸ்டிவல்ஸுக்குள்ளே அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது தனித்திருங்கிற டைட்டில் வச்சதுக்கு அது தனியாக நிற்குதுன்னு தானே அர்த்தம். 24 நிமிஷம் எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் 24 விருதுகள் வாங்கியிருக்குன்றதே மிகப்பெரிய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. I was
வெரி ஹாப்பி டு ஸ்பீக் அபவுட் இட். மேபி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தனித்திரு என்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கூட ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் திஸ் ரெகக்னிஷன். ஸோ பீப்புள் ஷுட் நோ அபவுட் இட். ஸோ இந்த சந்தோஷத்தோடையே நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம் தனித்திரு அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் கம் ப்ரொடியூசர் மிஸ்டர் செந்தில் அண்ட் ஆக்டர் சங்கர நாராயணன். ஆக்டர் அண்ட் அஸ்ட்ராலஜர். ஒரு பஞ்ச் இருக்கு இந்த இடத்துல, நிறைய விஷயம் இருக்கு பேசலாம். எஸ், ஸோ வெல்கம் சார். எஸ், ஸோ மேம், ஷார்ட் ஃபிலிம் தனித்திரு அப்படின்னா ஒன் லைன்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன் லைன் ஸ்கிரிப்ட் தான். பட் ஒரு அப்பா, அம்மா, மகன், அவங்களுக்கு ஒரு பரம்பரை தொழில் இருக்குது. அப்பாவுக்கு என்ன ஆசைன்னாக்கா இந்த பரம்பரை தொழிலையே தன்னுடைய மகன் வந்துட்டு ஹீ வில் ஃப்ளரிஷ் வெல், எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு என்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. அப்போ மகன் வந்துட்டு வேற ஒரு முடிவு எடுப்பார். அப்படி என்ன முடிவு மேம்? ஹீ வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஆக்டர். ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு அவர் முடிவெடுப்பார். அந்த முயற்சியில் தான் அவர் முழு நேரம் தான் ஒரு நடிகன் ஆகணும். இதை தவிர வேற எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லை வாழ்க்கையில். நடிகன் ஆகணும், நடிகன் ஆகணும். தலைகீழ வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக தலைகீழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து டைரக்டர் செந்தில் அவர் ஷார்ட்டாகவே எடுத்திருக்காரு. தலைகீழ நின்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். எல்லா கம்பெனிலையும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காரு ஃபிலிம் ஸ்டுடியோஸ்குள்ளே. Finally, he realizes he is very hurt and இது ஒரு ஃபெயில்யூரான ஒரு அட்டெம்ப்ட் என்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவார். அந்த தான் என்ன நினைக்கிறாரோ அது செய்ய முடியல என்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதுவும் சினிமாக்குள்ளே ஒரு தடவை வந்துட்டு இத்தனை முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் போக முடியாது, பதிலும் யாருக்கும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் இருப்பாங்க. காம்ப்ளெக்சிட்டிஸ் நிறைய வந்துடும். இப்படி ஒரு நிலையில் இருக்கிறப்ப ஒரு பெரிய ஹர்ட்டில் ஹி மேக்ஸ் அ டிசிஷன். என்ன டிசிஷன்? ஹி வாண்ட்ஸ் டு டை. ஹி வாண்ட்ஸ் டு டை. அவ்வளோதான். அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. பட் உண்மையிலேயே நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்ல? ஆமா, சினிமாவை நேசிக்கிற யூத்துங்கிற அந்த வேர்ல்டுக்குள்ள இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க பிசிக்கலா சாகலைன்னாலும் மென்டலா செத்து போய்கிட்டு இருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டைன்னு முடிவு எடுப்பாரு. இங்க நானே ஒரு நிமிஷம் நடந்துருமான்னு ஒரு பயத்துல இருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய கடந்து வந்திருக்கோம் இல்லையா நாங்களும். அப்ப என்ன இருந்தாலும் வந்துட்டு ஒரு டைரக்டரோட டிசிஷன் வேற இருக்கும். ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டோட அழகான ஒரு கிளைமேக்ஸ் டைரக்டர் செந்தில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி 4-5 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து சிங்கிள் கேரக்டர்ல 24 மினிட்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே ஒரு புது முயற்சியாகவும் அதை சீன் பை சீன் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதே ஒரு வித்தை தான் இல்லையா? ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி அது ரொம்பவே சேலஞ்சு தான். அதுதான் நான் வந்து மெனக்கெட்டேன்னு வைங்களேன். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு என்னோட டீம் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் சங்கரை போய் பார்த்து, ப்ரோ இதான் ப்ரோ நம்ம பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ, அது நமக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ப்ரோ கதை சொன்ன கதை பிடிச்சிருச்சு. என்ன ப்ரோ 4-5 பேர் தானே, பரவாயில்ல ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். 4-5 பேர்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிட்டாப்புல. நான் வந்து இல்லை ப்ரோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் டெய்லி ஈவினிங் ஆனால் அவருக்கு போய் அவருக்கு ஒர்க் ஷாப் பண்ணணும்ல, அதுக்காக போவேன். இவர் என்ன பண்ணுவார், காலையிலேருந்து அஸ்ட்ராலஜி பார்த்து ஈவினிங் போகும்போது பார்த்தீங்கன்னா சங்கர் இந்த அளவுக்குலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டார், அடிச்சு போட்ட மாதிரி இருப்பார். என்ன ப்ரோ கதை நல்லா இருக்குது, ஈவினிங் பார்த்தா இப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ வரவங்களாம் சொந்த கதையெல்லாம் என் மேலே போட்டுட்டு போயிடுறான், மூஞ்சி அப்படி ஆகிடுது அப்படின்னாப்புல. உடனே நான் சொன்னேன், ப்ரோ இது வேலைக்காக என் மைண்டில் பட்டுருச்சு, இப்படியே ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருந்தாருன்னா நமக்கு உண்டான அந்த கேரக்டர் கிடைக்காது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ப்ரோ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. அங்கதான் சங்கருக்குள்ள இருக்கிற நடிகன் வந்து எந்திரிச்சு வந்துட்டாரு அஸ்ட்ராலஜி. அப்படியா? ஆமா. உடனே ஒரு மாசம் அஸ்ட்ராலஜி ஒரு விஷயத்தை நீ டோட்டல் பிரேக். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ற ஒரு ப்ரொஃபஷனல். இது பண்ண முடியாது, இதுவே டஃப்பாக இருக்கும்.
இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதையே பண்ணிட்டு ஈவினிங் வந்து திடீர்னு வந்து நீங்கள் திடீர்னு ஆக்டராக மாறுங்க, நீங்கள் எப்படி நடிங்க, இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன், இப்படி யோசிங்க, எமோஷனை காட்டுங்கன்னா ஒன்றுமே எனக்கு அப்படியே கேராக இருக்கும். ஸோ இவர் என்ன சொன்னார்னா, இது செட் ஆகாது, நீங்கள் ஒரு டோட்டல் பிரேக் எடுத்துருங்க, ஒரு 1 month அப்படி ஃப்ரீயாக, முதல்ல ஒரு 3 days ஃப்ரீயாக தூங்குங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ஓகே. அவர் சொன்னதை அப்படியே கேட்டோம். ஒரு 1 month அவர் என்ன சொன்னாரோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த டைலாக். ஆனா அந்த ஜிம் போறதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. ஜிம் வந்து நான் வந்து 7 வயசுல எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம். ஸ்போர்ட்ஸும் விளையாடிட்டு தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் விளையாடுறேன். ஆனால் அது வந்து எனக்கு புதுசு இல்லை. டான்ஸ் அவருக்கு தெரியவே தெரியாது. படத்தில் டான்ஸ் இருக்கு ப்ரோன்னு சொன்னேன், அதுக்காக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான். நல்லா இருந்தது. ஸோ வந்து ஒரு டீமே வந்து இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் இப்படி ஆட வச்சிருக்கீங்க. சிங்கிள் மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. மேம் நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? பிகாஸ் சிங்கிள் ஆர்டிஸ்ட் இன் 24 minutes ஃபிலிம் அப்படின்றதுல ஒரு 24 minutesக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரோலை வந்துட்டு, ரோல் இஸ் அ ரோல், அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். சங்கரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம், அதில் எனக்கு பிடிச்ச சீன் அது. சங்கர் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு வருவார், ஒரு சான்ஸ் தேடி. அங்கே அவரை ரொம்ப நேரத்துக்கு உட்கார சொல்லுங்க அப்படிம்பாங்க. உட்காந்துக்கிட்டு இருப்பார். உட்கார்றப்ப திடீர்னு பார்ப்பார், ஒரு 3 பேருடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குவாங்க. ஒருத்தர் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் இருக்கும். சின்ன பையன் தானே, கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இஸ் எ யங் பாய். அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு மொமெண்ட்ஸை ட்ரை பண்ணி முடிப்பார். ஹீ வில் பி வெரி ஹாப்பி, ஹீ வில் ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லியோட ஃபைட்டு ஒன்று வரும். ப்ரூஸ்லியோட ஃபைட்டு கூட வந்துட்டு அதுவும் ட்ரை பண்ணிடுவார். அதுவும் ரொம்ப அழகாக, ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அடுத்த ப்ரூஸ்லி நான் தான், அடுத்த மைக்கேல் ஜாக்சன் நான் தான், இவங்க எல்லாரையும் மீறி இன்னும் கூட நான் என்னென்னமோ செய்ய போகிறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு அப்படி திரும்பி பார்த்தா அதுங்க ஒரு ஃபோட்டோ இருக்கும். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் அது. இவ்வளவு எனர்ஜியும் இவ்வளவு ஸ்பிரிட்டும் ஒரே நிமிஷம் இறங்கும். அது ஒரு புது ஆக்டருக்கு அது ரொம்ப அழகான ஒரு சேலஞ்ச் அது. ஹி வில் லூஸ் ஆல் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்படியே எடுத்து வணக்கம் சொல்லி ஐ காண்ட் மேக் அன் அட்டம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் இல்லை, இது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறது டைரக்டரோட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் மை பிளஸ்ஸிங்ஸ் டு யூ ஆல்சோ. எதுக்குன்னா அது ஒரு முக்கியமான சீனு, சினிமாவுக்கே அது முக்கியமான சீனுன்னு நான் சத்தமாகவே சொல்கிறேன். அந்த ஒரு க்ளோஸ்அப் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இத்தனை பேரை அட்டெம்ட் பண்ண நான் உங்களை எனக்கு வராது. அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சின்ன பையன் முதல்ல வந்து அண்ட் ஹீஸ் சம்திங் எல்ஸ் இன் ஹிஸ் ஓன் கெரியரை சூஸ் பண்ண விஷயத்தில், அஸ்ட்ராலஜியில் எல்லாத்துலேயும் இந்த ஒரு ப்ராஜெக்டில் அவர் வந்துட்டு அந்த ஆக்டிங் எங்கிறத எடுத்துக்கிட்டதுக்கு இந்த ஒரு சீன் வந்து அது சீனாக டைரக்டருக்கும் ஒரு மைல் கல். இந்த ஒரு 24 நிமிஷத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு சேலஞ்ச். சங்கரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு சீனில் பார்க்குறப்ப. ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ அந்த இன்னசென்ஸு கொண்டு வர்றது த்ரூ அவுட் தி ஃபில்ம் ஹீ இஸ் ஹோல்டிங். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சீனோ 2 சீன் தான் கிடைக்கும் 2 மணி நேரத்தில். அந்த சீனில் அசத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அதான். இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து தனித்திருல எனக்கு தெரியாது உங்க மாதிரி என்னால் அட்டெம்ப்ட் எடுக்க முடியாதுன்னு நிற்கிறதே தனியாக இருந்தது. வேற என்ன வேணும்ல? எக்ஸ்பிளைன் பண்ணதே இட்ஸ் கிரேட் அண்ட் லக்கி. அது ஒரு நிமிஷத்துல இன்னொன்னு தோணுச்சு, இப்படி ஒரு சீன் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த அளவு அந்த கதை பிடிச்சிருந்தது. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு சிங்கிள் கேரக்டர் பர்சன் வச்சு எடுத்தாச்சு, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாச்சு. ஆனால் எப்படி வரும்னு எடிட்டிங்கில் வந்து பண்ணியும் பார்த்துட்டோம். பண்ணி பார்த்துட்டு சரி ஒரு ஜென்ரலாக ஒரு யாரோ ஒருத்தருக்கு போட்டு காட்டினா தானே படம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ வந்து மேடம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க இந்த படத்தை.
பார்த்துட்டு ஒரு நானும் மேடம் மட்டும் தான் அந்த ரூமில் இருக்கோம். மேடம் வந்து ஒரு எக்ஸைட் ஆனாங்க பாருங்க. எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு அவங்க பண்ண அந்த எக்ஸைட்மெண்ட் தான். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் 3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்காங்க. இந்த 3 தடவை அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்குறேன். ஏன் இந்த இன்டர்வியூவில் கூட அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறேன். இது எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுன்றதுக்காக. அது வந்து அவங்களோட அது வந்துன்னா அது வந்து அவங்க சினிமா மேலே வச்சிருக்கிற அந்த காதல். எஸ். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம் போய் நான் வந்து என்னுடைய ஓன் காஸ்டியூம்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம்ப்பா, அது யாராச்சும் அந்த அசிஸ்டன்ஸ் மட்டும் ஏதோ பார்த்து பண்ண முடிஞ்சா பண்ணுங்கங்கிறாங்கல்ல, அதுதான். அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலா பார்க்காம உண்மையிலேயே நாங்க அந்த சினிமாவை காதலிச்சேன் அப்படிங்கிறதுக்கான செயல் தான் இன்னைக்கு அவங்க இல்ல 20 நிமிஷத்துலயே 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ 12 நிமிஷமோ சினிமாவை விட ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்றது. எல்லாமே சொல்லி முடிச்சிடணும். இப்ப செந்தில் வந்துட்டு ஏதோ ஒரு லைன் நினைக்கிறாருன்னா அந்த லைன்ல இருக்கிற சகலமும் சொல்லி முடிச்சு அது ஒரு மன நிறைவு கொடுக்கணும். 24 நிமிஷத்துல வந்து எந்த போரும் அடிக்காம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கறதே வந்து அதுவே அதுக்குள்ளேயே ஒரு கமர்ஷியல் தாட் இருக்கு. அதுலயும் தனி ஒருவனை வச்சு தனித்திரு அப்படிங்கிறது அதான் நான் சொன்னேன். திஸ் பாய் ரியலி ஐ எம் டெல்லிங் யூ he is holding the character on his shoulders. He is too young for that. அவர் தொழில ரொம்ப பெரிய அவரு நம்ம எல்லாருமே அவர் மேல ஆதாரப்பட்டிருப்போம் என்னங்க அப்படின்னுட்டு. ஆனா இன் திஸ் ஐ எம் டூ ஹாப்பி ஃபார் திஸ் ப்ராடக்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்தியா கிளிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு 4-5 ப்ராஜெக்டில் இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் ஃபீல் பண்ணது தானே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. அப்போ என்னுடைய வேவ் லெங்க் கரெக்டாக இருக்குன்னு தானே அர்த்தம். அது இந்தியா கிளிட்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு. ரெண்டாவது மேடம்க்கு எங்களுடைய ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னென்னா அவங்களுடைய பெரிய சப்போர்ட். அவங்க சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அதை பார்த்து முதல்ல எங்களை பாராட்டினதும் அவங்க தான். டைரக்டர் சாரை பாராட்டினாங்க, எங்களை பாராட்டினாங்க. இதுக்கடுத்து இன்னும் சில பேர் இருக்காங்க அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. சமுத்திரகனி சார், அவங்க வந்து இதுக்கு நான் இந்த டைமில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எம்எஸ் பாஸ்கர் சார், சித்ரா லக்ஷ்மன் சார். ஸோ இவங்களே நாங்கள் ஆட் பண்ணோம். டெக்னிக் செல்ல சார் சொன்னாங்க எவ்வளோ பேர்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து இவர் சொல்லும் போது நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ண போகிறீங்கன்னாரு. நான் ஒரு ஆள் எப்படி பண்ணுவேன்னு கேட்டேன். யார்கிட்ட பேசுவேன்னு கேட்டேன். நீங்கள் பேசுவீங்கன்னு. யார் என்கிட்ட பேசுவாங்கன்னு கேட்டேன். பேசுவாங்க, ஆள் இருப்பாங்க. ஸ்பாட்டில் போகும்போது எங்கே யாருமே இல்லைன்னு. நீங்கள் பேசுங்க, இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு குரல் வருது. அங்கேருந்து இந்த குரலை கேட்கும்போது இதானா அதுதான் இது. ஸோ இப்படி தான் நாளைக்கும் போகுமான்னு கேட்டேன். இதான் டெய்லி நடக்க போகுது, நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ண போகிறீங்க. இப்படியே தான் அந்த படத்தை வந்து முடித்தாங்க. அது முடிக்கும் போது இது என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியாக அது எடிட் பண்ணி போட்டு காட்டும்போது தான் அவர் எப்படி பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வந்து நீங்கள் கேட்டிங்க இது என்னுடைய கதையா அப்படின்ட்டு. இது சினிமாவில் நேசிக்கிறவங்க, சினிமாக்காக முயற்சி பண்ணுற, அதில் தோல்வி அடைஞ்ச வெற்றி அடைஞ்ச பல பேருடைய கதை தான் அது. எல்லாருடைய பெயினையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை நான் வந்து என் மூலயமா அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் எல்லாருடைய வழி தான் அது. எக்ஸாக்ட்லி. வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. யூ டோல்ட் திஸ். எல்லாருடைய வலியும் இருக்கு. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் 3 பேர்கிட்டையுமே எனக்கு அதுக்கான ஆன்சர் வேணும். பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டிலையுமே சினிமாவில் ரசிக்கிறவங்க, சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டர் ஆகணும், அதில் பெரிய எடிட்டர் ஆகணும், படம் டைரக்ட் பண்ணணும், நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கனவோட வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். பட் இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் தனித்திருன்ற மாதிரி தனிச்சு தெரிகிறவங்க ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அதில் எது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சினிமாவில் ஜெயிக்கணும்னா லக்கு, இல்லை விதி, இல்லை ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த 3ல் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஜோசியர்கிட்ட அப்படியா? நானும் செந்தில் வந்து அவரை பேசுனா நாங்க கேட்கணும்னு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டர் கம் ஆஸ்ட்ராலஜர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று விதிக்கப்படணும், ஒன்று வந்து நடக்கணுன்ற விதி வந்து கடவுள் உருவாக்கணும். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முதல்ல நம்ம வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை அதிர்ஷ்டம் வந்து கேரி பண்ணணும். அந்த அதிர்ஷ்டங்கிறது ஒரு விளக்கு மாதிரி, ஒரு ஒளி மாதிரி. அது வந்து அவன் மேலே பட்டாதான் விதிக்கப்பட்டதுக்கு ஒரு ஒளி கிடைக்குது, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவன் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும்.
இப்படித்தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையணும்னா விதி, ரெண்டாவது கடவுள் லக் கடவுள் வந்து கொடுக்கணும், அவனுக்கு அந்த விதியை கொடுக்கணும். கொடுக்கணும். அந்த விதியில லக்குன்ற ஃபேக்டர் வரணும். லக்குன்ற ஒளி ஹார்ட் படணும். ஒர்க். அந்த லக்குன்ற ஒளி வந்து அவன் மேல விழணும். விழுந்துருச்சுன்னா லைம் லைட் வந்துருவாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். சோ டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. விதி வந்து நமக்கு என்னென்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆமா. லக்கு இருக்குதான்னு தெரியாது. நம்மகிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒன்று ஹார்ட் ஒர்க். விதியை பாத்திருக்கியா? பார்க்கல. அதிர்ஷ்டத்தை பாத்திருக்கியா? எப்படி இருக்கும்? இன்விசிபிளா இருக்கு எல்லாம். ஸோ ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உண்மை. அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து அது உண்மையா இருந்ததுன்னா, நேர்மையா இருந்ததுன்னா என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும். ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு முரணான ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றவங்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ நம்ம அதான் விதிக்கப்படணும். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்ப கடைசியில இது ஒரு டிபேட்டா மாறிடும் போலியே. நீங்க தான் இதுக்கு ஜட்ஜ். வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க 2 பேரும் வந்து பேசுறப்ப இந்த 30 வருடங்கள்ல வந்துட்டு 30 படங்கள் கூட நான் பண்ணல. ஒரே ஒரு படம் வீடுன்னு ஒரு படம் பண்ணேன். அது இன்னும் என்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து 300 படங்கள் பண்ணவங்களை விட நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன். ஆக்சுவலா இந்த லக்கு, இந்த டெஸ்டினி, இது எல்லாமே கடவுள் எல்லாமே சேர்த்து ஒரு பாலுமகேந்திரா என்கிற உருவத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல குருவை கொடுத்து அவங்களோட குரு வந்து அவங்களுக்கு ஒரு விதியை ஒன்று செஞ்சு அதுல அதிர்ஷ்டன்ற ஒளியை ஏற்றி அவங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு ஜெயிக்க வச்சு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி ஆஸ்ட்ராலஜர் மார்ச்சினாமாக்கு உதவி பண்றாரு பாரு. அப்படியே மாறுது. அந்த ஒருவரே 3 விஷயத்தை பண்ணிட்டார்ல, பண்ணி தனிச்சு தெரிய வச்சுட்டாங்க. அதான் தனித்தருக்கு வந்திருக்காங்க. டைரக்டர் செந்தில் சார், ஸோ உங்களுடைய தனித்திருந்து இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட திறன் வாய்ந்தது தான் அப்படிங்கிறது இந்த டீமாக உட்காந்து பேசும்போதே அந்த வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அர்ச்சனா மேம், உங்களுடைய வார்த்தைகள் டைரக்டருக்கு. எஸ், டெஃபினெட்லி. பிகாஸ் செந்தில் மாதிரி ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு இயக்குனர் வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபில்ம் மட்டும்தான் இல்லாமல் ஹி ஹேஸ் டு கம் ஃபார் த பிக் ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனுக்கு வரணும். பிகாஸ் ஒரு 24 நிமிஷத்தில் எவ்வளவோ ஒரு பெயினும் ஒரு முயற்சியும் இது எல்லாமே கலப்படமாக கொண்டு வந்த ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒருத்தங்களுடைய திறமை உள்ளேயே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் யூ ஷுட் டூ. அது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஒரு இன்டென்சிட்டியை கொண்டு வர முடியும், ஒரு சீரியஸான ஒரு தீமோட வர முடியும் செந்தில்ங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது செந்திலுக்கு மேலே. ஸோ யூ ஷுட் டூ தட். மை வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். அண்ட் சங்கர், உங்களுக்கு பேஷன் வந்து சினிமாங்கிறது எனக்கும் புரிஞ்சு போச்சு, நடிப்புங்கிறது புரிஞ்சு போச்சு. யாராவது வந்து நீங்க எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணாம பண்ணா எங்களுக்கும் சந்தோஷமா இல்ல? ஆமா, நிச்சயமா. ஏன்னா தலைகீழ எல்லா முயற்சியும் படத்துல பண்ணீங்க, இப்பவும் பண்ணுங்க. Thank you very much, madam. Thank you. Our special thanks to India Glitz. தேங்க்ஸ் டு அது தனித்திருவை நீங்க சூஸ் பண்ணீங்க. ஒரு யூனிக் ஃபிலிம், அந்த நேமே யூனிக் தான். சிவசங்கரி இந்த ப்ரோக்ராம் பண்ணது எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூமா. காட் பிளஸ். தேங்க்யூ. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.